கையில நீங்க லெஃப்ட். ஓகே, எந்த சைடு இருக்கும்? அதாவது நீங்க எப்படி லெஃப்ட் பிடிச்சா அவுட் ஆஃப் தி பாக்ஸ். நம்மளோட திங்கிங் வந்து ஆன்சர் மற்ற யாரும் சொல்லக்கூடாது. கப்புக்கு கைப்பிடி எந்த பக்கம் இருக்கும்? கரெக்டா சொல்லுங்க. அப்ப லெஃப்ட் சைடுல பிடிச்சா அதாவது நம்ம திங்க் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் அவுட் ஆஃப் பாக்ஸ். அதுக்கு ஒரே நச்சுன்னு ஒரு பதில், அதுக்கு மறுபடியும் எதுவுமே கேட்கக்கூடாது, அது மாதிரி பதில் சொல்லணும். அதான் அந்த அனலிட்டிக்ஸ்ல வரக்கூடிய எல்லாரும். இதான் யூபிஎஸ்சி எக்ஸாம் இதே மாதிரி கேட்பாங்க. சரியா? தெரியலையா? நானே சொல்லட்டுமா? கைப்பிடி வெளியில இருக்கும். கப்புக்கு வெளியில கைப்பிடி இருக்கும், அவ்வளவுதான். உள்ள வைக்க முடியாதுல்ல, வெளியில இருக்கு. கப்பு ரெங்கர் அவுட்டர் வெளியில இருக்கு. இதுதான். இதே மாதிரி திங்க் பண்ணு. இதே மாதிரி அனலிட்டிக்ஸ் திங்க் பண்றதா அனலைஸ் திங்ஸ். சரிங்களா? ஓகே, இன்னொரு ஆக்டிவிட்டி. என்கிட்ட வந்து 9 பால் இருக்கு. 9 பால். ஸ்நாக்ஸ் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி கொஸ்டின் அப்படியே பண்ணி இங்கிலீஷ்ல படிக்கிறது. சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, என்ன சொல்ல வராங்க புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்ல புரியுதா? அதாவது என்கிட்ட வந்து எத்தனை பால் இருக்கு? 9 பால் இருக்கு. இந்த 9 பாலும் ஒரே கலர், ஒரே சைஸ். ஒரே கலர், ஒரே சைஸ் தான். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்காக மாட்டாங்க, லாஜிக்கு திங்க. சரியா? இந்த 9 பாலும் வந்து ஒரே ஒரு பால் மட்டும் கொஞ்சம் 1 கிராம் மில்லிகிராம் அளவு அதிகமாக இருக்கு, வெயிட் கூட இருக்கு. 9 பால்ல மொத்தம் 9 பால், இல்லை ஒரு பால் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, பெருசா இருக்கு. அது என்ன பால் கண்டுபிடிக்கணும். ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. தராசு இருக்கு. அந்த தராசுல வந்து 2 தடவை தான் யூஸ் பண்ணணும். அந்த தராசு இருக்கு. அந்த தராசுல வந்து 2 தடவை தான் நம்ம தராசை யூஸ் பண்ணணும். 3 மூல் பால். சரி, ஓகே ஓகே, வெரி குட். 3 பால் போட்டோம்னா கரெக்டா வரும். சரியா? கைது. உண்மையிலே வெரி குட். 3 பால் போட்டா கரெக்டா வரும். சில பேர் 2 பால் 3 பால் அப்படி மாத்தி பேசுவாங்க. மாஷா அல்லாஹ், கரெக்டா சொல்லிட்டீங்க. 3 பால் பாட்டு எப்படி தெரியுமா? தெரியுதா? 3 பால் பாட்டா எப்படி தெரியுதா? அதாவது 2 தராசு இருக்கு, அதுல 3 பால் எடுத்துக்கிறோம். ஏதோ மொத்தம் 6 ஆயிடுச்சா? 6ல மிச்சம் 3 பால் தனியா இருக்கும். கரெக்டா? 3 பால் தனியா இருக்கும். இந்த 3 பால் இப்போ எடுக்கும்போது இதுல 3 டிவைட் பண்ணும்போது இதுல ஏதாவது ஒண்ணு வெயிட்டா இருந்தா தெரிஞ்சிருமா நமக்கு? அப்போ அந்த 3 பால் தான் இது உள்ளது. அந்த 3 பால் இருக்கலாமா? அந்த 3 பால்ல ஏதாவது 2 எடை போட்டோம்னா அந்த 2 ஈக்குவலா இருக்கும். இல்ல அது எடை போடும் போது ஒரு கூட இருக்கும், குறைவா இருக்கும். அப்போ யாரு கூட இருக்கிறாங்க குறைவா இருக்கும், அதுதான் வந்து வித்தியாசம். அந்த 3 பால் எடுத்துரும். அது ஃபர்ஸ்ட் டைம்ல முடிஞ்சிடும். இல்ல சப்போஸ் இந்த 3 பால்லுமே வந்து ஈக்குவலா இருக்குன்னா அடுத்த வெளியில உள்ள 3 பால்ல ஏதோ ஒரு பால்